எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நீலமோனி கரையூர். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம், இந்த ஊரினுடைய பெயர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இந்த நீலமோனி கரையூர் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதையாகும். கார் நீலமோனி கரையூரை நோக்கி போயிட்டு இருக்குது. கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சுரேஷ்க்கும் நீத்துவுக்கும் மூஞ்சியே இல்லை. சுரேஷ் நீத்துவோட காருக்கு முன்னாடி டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. பக்கத்துல நீத்துவோட மாமா, அதாவது நீத்துவோட வீட்டுல பல வருஷமா வேலை செய்யக்கூடிய நீத்துவோட மாமான்னு சொல்லக்கூடிய பெருமாள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பெருமாளோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். நீலமோனி கரையூருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது சுரேஷும் நீத்துவும் ஒரு முகத்துல சிரிப்பே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அதை பார்க்குற பெருமாள், கண்ணு என்ன கண்ணு, 2 பேர் என்ன அமைதியா வந்துட்டு இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்குள்ள வரீங்க, 2 பேர்த்தோட மூஞ்சில எந்த சிரிப்புமே கிடையாது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீத்து சுரேஷோட மூஞ்சியை பார்க்குறா. ஆமா, நீத்துவுக்கும் சுரேஷுக்கும் அதுதான் சொந்த ஊரு. 2 பேருமே ஸ்கூல்ல ஒட்டுக்கா படிச்சவங்க. ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே லவ் பண்ணாங்க. 2 பேரும் லவ் பண்ணி அந்த ஊருக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்குமே நாங்க பிரிய மாட்டோன்னு ரொம்ப வாக்குறுதி கொடுக்கவே அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு கண்டிஷனோட அவங்க அங்க ஓகே சொன்னாங்க. நாளைக்கு பிற்காலத்துல படிச்சு பெரிய ஆளாகி நல்லா சம்பாதிக்கிற நிலைமையில நீங்க வந்து நில்லுங்க, உங்க 2 பேத்துக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக படிக்கிறதுக்காக 2 பேரும் வேற வேற ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து வந்தாங்க. இப்போ 2 பேரும் சொன்ன மாதிரியே நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சு ஒரு கம்பெனியில நல்ல ஹையரிங் சேலரியில் இருக்கக்கூடிய நீத்து, மாஸ்டர் டிகிரி முடிச்சு அதை விட டபுள் மடங்கு சேலரியில் இருக்கக்கூடிய சுரேஷ். ஆனால் 2 பேரும் இப்போ பெங்களூர்ல தான் ஒர்க்கிங்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒரே ஊர்ல இருக்கிறதுனால மீட்டிங் அப்படிங்கிறதும் நல்லாவே நடந்துச்சு. 10 வருஷத்துக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிச்சு. சுரேஷோட அப்பா அப்படி ஒன்றும் பெரிய வசதி கிடையாது. அதே ஊர்ல மாட்டு தோல் வித்து வியாபாரம் செய்யறவரு. சுரேஷோட அப்பா சுரேஷ் நல்லா படிச்சானா தன்னுடைய தலைமுறை நீண்டும் நல்லபடியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சுரேஷை படிக்க வச்சாரு. இடையில நீத்துவுக்கும் சுரேஷ்க்கு லவ் வந்ததுனால பெரிய பிரச்சனையானதுக்கு காரணமே நீத்து அந்த ஊர் பெரியவருடைய பொண்ணு. இவங்க 2 பேத்துக்கும் எந்த வகையில ஒத்து வரல. இருந்தாலும் வேற வழி இல்லாம படிப்பை காரணம் காட்டி 2 பேர்த்தோட காதலையும் ஏத்துக்கிட்டு இப்ப நீத்துவுக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம். இருந்தாலும் ஏன் 2 பேர்த்தோட முகத்துலையுமே சிரிப்பே இல்லை அப்படிங்கிறதான் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. நீத்து ஒரு பக்கமா பார்த்துட்டு இருக்க, சுரேஷும் 2 பேரும் மாத்தி மாத்தி வேற பக்கம் பார்த்துட்டு இருக்க. என்ன கண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்குள்ள வரீங்க, 2 பேர்த்தோட மூஞ்சில சந்தோஷமே இல்லை? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. சுரேஷ் தான் தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஊரை விட்டு எப்படி வெளியில வந்தோம், எப்படி அந்த ஊருக்குள்ள போக போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் தான் நமக்கு வேணும். அவன் வெளியில வந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறான் மாமா. தம்பி, அதெல்லாம் எதுக்குங்க தம்பி, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இருக்கிற கௌரவமே வேற. உங்க ஒத்த படிப்பு உங்க முன்னாடி தலைமுறையும் உங்க பின்னாடி தலைமுறையும் தூக்கி நிறுத்தி இருக்குதுங்க தம்பி. பாருங்க, இது நாள் வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க யாரையாவது நாங்க தம்பின்னு கூப்பிட்டுருப்போமா? அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க எங்க மாப்பிள்ளை ஆயிட்டீங்க அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே ஒரு வாட்டி சுரேஷ் நீத்துவை பார்க்க நீத்து டாபிக்கை மாத்துறாங்க. ஆமா மாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு தாலி இதெல்லாம் என்ன பண்றது? கண்ணு, நீங்க 2 பேரும் தான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு கூப்பதுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களே, அதனால நாங்களே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் எல்லாமே சொல்லி போட்டோலாம் எடுத்து அனுப்பினோமே. ஆமா மாமா, ஆமா, டாபிக் மாத்தணுங்கிறதுக்காக மட்டுமே நீத்து பேசுறதுனால அந்த டாபிக் அதுக்கு மேல மீளவே இல்லை. நல்லா வண்டி போயிட்டு இருக்க, அங்க ஒரு பெரிய போர்டு, அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போர்டுல சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் துருப்பிடிச்சு போய் அந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸ்ல பார்க்கும் பொழுதே நீலமோனி கரையூர் அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு நீத்துவோட மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், ஒரு மாதிரி உணர்வு வர சுரேஷுக்கும் அந்த பதட்டம் இருந்துச்சு. கரெக்டா 4 மணி அவங்க அந்த இடத்த நெருங்க நெருங்க இருண்டுகிட்டு வந்து மழை வர மாதிரி தெரியுது. உடனே டக்குன்னு பெருமாள், பாருங்கன்னு, மாசம் என்ன மாசம்,
வானம் எப்படி இருண்டுட்டு வருது, எங்க தங்கப்பிள்ளை ஊருக்குள்ள வரணும் அப்படிங்கும் பொழுது ஊரு மழையை பொழிய போதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே மேகமெல்லாம் நல்லா கருகு மூட்டமா வந்து நிக்க, அந்த இடத்துல மழை பொழியறதுக்கான எல்லா விதமான அறிகுறிகளும் வர, அந்த நீலமோனி கரையூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல வரும் பொழுது டப்புன்னு ஒரு சத்தம். ஒண்ணு இல்ல, வண்டியோடைய டயர் பஞ்சராகி நின்றது. ஊருக்கு போறதுக்கான கரெக்டா ஒரு அடிக்கு முன்னாடி அந்த டயர் பஞ்சராகி நிக்கவே எல்லாரும் என்னன்னு பதட்டத்துல எட்டி பாக்குறாங்க. டிரைவரை பார்த்த பெருமாள், என்னப்பா என்னாச்சு? ஐயா, சத்தத்தை பார்த்தோம்னா ஏதோ வண்டி ஆயிடுச்சாட்டு இருக்குது. என்னப்பா இதே பிரச்சனையா போச்சு. நான் தான் சொல்றேங்கல்லங்க ஐயா, சின்ன பையல ஊரை சுத்தி ஏதாவது விளையாண்டு போட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம கார் இந்த மாசத்துல மட்டும் 3 வாட்டிக்கு மேல இப்படி பஞ்சர் ஆகி போயிடுச்சு. என்ன பண்றது? சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்க நீத்தும் சுரேஷும் மட்டும் காருக்குள்ளேயே இருக்கிறாங்க. பெருமாள் இறங்கி, கண்ணு இறங்கு வா, ஊருக்குள்ள எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கிற, வந்து பாரு வா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியாம சுரேஷ் முதல்ல வண்டியிலிருந்து கீழே இறங்குறாரு. சுரேஷ் இறங்கின உடனே பலத்த இடி ஒன்று இடிக்க, அந்த இடியோட சேர்ந்து நீத்துவும் கீழே இறங்குறா. இறங்கினவன் அந்த ஊரோட மண்ணில் கால் பட்ட உடனே ஒரு மாதிரி உணர்வை என்னமோ மாதிரி உணர்றா. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு அவ கண்ணுக்கு ஒரு பெரிய மரம் தெரியுது. அந்த மரத்தை பார்த்துட்டு 2 மரத்தை எட்டி வைக்க, கண்ணு அந்த பக்கம் வேண்டா சாமி அப்படின்னு சொல்ல, பெருமாளோட பேச்சை கேட்டுட்டு திரும்பி பார்த்தவன், மாமா அந்த மரத்துக்கு பக்கத்துல என்ன 2-3 கட்டடம் வந்திருக்குது, ஆனா அந்த இடம். ஆமாங்கண்ணு, அந்த இடம் சுடுகாடு தான். ஆனால் இப்போ அங்கே பக்கத்தில் வெளியூர்காரவங்க வளைச்சி போட்டு 2-3 கட்டடம் கட்டிட்டாங்க. தொழில்பேட்டை கட்டும் பொழுதே நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். ஆனால் நாங்கள் பட்டறை வச்சுக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு அப்பா வச்சு மீறி பண்ணினாங்க. கட்டி ஒரு 10-15 நாள்லையே அந்த இடத்துல வியாபார மூடில் வேலைக்கு வந்தவங்களுக்கு என்னென்னமோ மாதிரி நோய் வந்து அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியூர்காரங்களை கான்ட்ராக்டில் பிடிச்சிட்டு வந்து வச்சாங்க. 2-3 சாவு விழுந்துச்சு, அதுவும் போயிருச்சு. கட்டடம் கட்டி முடிச்சு 3 மாசத்துல 4-5 சாவு, வந்தவங்களுக்கு நோய், ஏதேதோ பயம். நைட்டு வாட்ச்மேன் கண்டதையும் பார்த்தாருன்னு சொல்ல, எடை எங்கே கட்டுச்சுன்னு அலசி பார்க்கும் பொழுது சுடுகாட்டு மேலே கட்டுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால போயிட்டாங்கன்னு. இடம் அப்படியே கிடக்குது. அதனால அங்கே யாரும் போகிறது கிடையாது. முன்னாடியாவது அது வெறும் சுடுகாடாக இருந்துச்சு, எந்த பயமும் இல்லாமல் சுடுகாடு தாண்டி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். இப்போ அந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததுனால ஊர் மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுறாங்க கண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுதே திடீர்னு, ஐயா அப்படின்னு டிரைவர் கூப்பிட, என்னப்பா வேற ஸ்டெப்னி இல்லைங்க ஐயா, போன வாட்டி ஆகும்போதே மாத்திட்ட மாட்டிருக்குது, ஊருக்குள்ள போகணும்னா ஆட்களை வர சொல்லி தான் வேலை செய்யணும். சரி போன பண்ணி வர சொல்லு ஐயா, வேலை செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க, நீங்க வேற வண்டி வர சொல்லி எப்படியாவது போய்க்குங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சலிச்சுக்கிட்ட பெருமாள் தன்னோட பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து ஆளை வர சொல்ல, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா வேற ஒரு வண்டி வந்து அந்த வண்டியில போறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பும் பொழுது அந்த சுடுகாட்டு இடத்த மட்டும் நீத்து நல்ல ஒரு வாட்டி உத்து பாக்குறா. வண்டி ஏறியுமே நீத்து அந்த இடத்த மட்டும் நல்லா உத்து பார்த்துட்டு இருக்க. சுரேஷ் நீத்து பார்த்து, ஏய் என்ன அங்கேயே பாக்குற? இல்ல இல்ல, மாமா சொன்னது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல ஊர் வந்துருச்சு. ஊருக்குள்ள போன உடனே சுரேஷோட மனசுக்குள்ள இருந்த காயங்கள் வடுக்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி நீத்துவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இந்த ஊர்ல நீத்துவோட விஷயம், சுரேஷோட காதல் விஷயம் வெளியில வரும் பொழுது பட்ட அவமானங்கள், கேட்ட கேள்விகள், பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் சுரேஷ் எப்படியாவது படிச்சு முடிக்கணும்னு போனாங்க. ஆனா இப்ப அவங்களாம் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது சுரேஷுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையுமே அந்த மருந்து காயத்துக்கானதாகவும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா அந்த ஊருக்குள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே நடக்க நைட்டு தடபுடலான விருந்து. 2 பிரிவினர்களும் ஒரே இடத்துல இருந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் செய்ய இது நீத்துவோட மனசுக்குமே சுரேஷோட மனசுக்குமே ஒரே இதமா இருந்துச்சு. அப்பதான் நீத்துவுக்கான சடங்குகள் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சடங்குகள் முடிஞ்சு சுரேஷோட வீட்டு சைட்ல இருந்து ட்ரெஸ்ஸை கொடுக்க, அதை வாங்கிட்டு நீத்து சேஞ்ச் பண்றதுக்காக தன்னோட ரூமுக்குள்ள போறா. நீத்து கூட ஹெல்ப் பண்றதுக்காக 2 பேர் போக, இல்ல நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீத்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ளே போய் கதவை லாக் பண்ணுறா. ஜன்னலை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ண போகும் பொழுதுதான் பின்னாடி பக்கத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்கள பார்க்குறா. அங்கே
ஒரு அம்மாவை பார்க்குறா. பார்த்த உடனே நீத்துவுக்கு அந்த அம்மாட்ட பேசணும்னு இருக்குது. ஆனால் எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு சுத்தமாக தெரியல. 2-3 நிமிஷம் மனசுக்குள்ளே ஏற்பட்ட பல கேள்விகளுக்கு பின்னாடி நீத்து அந்த அம்மாட்ட பேசலான்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில வர, நீத்துவோட அத்தை ஒருத்தைங்க, கண்ணு துணி மாத்து, அடுத்து சீர் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர்வனை வந்துட்டு இருக்கிறாங்க, மணி ஆகுது வாரு, மணி இப்பவே 8:30 ஆயிடுச்சு, என்னைக்கு சீரை முடிஞ்சு சோத்து திங்கிறது, இருங்க தவற சொல்லிட்டு பின்னாடி போக அங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கக்கூடிய அம்மாட்ட போய் உட்கார்றா. பார்வதிமா, பார்வதிமா, கண்ணு என்ன கண்ணு இங்க வந்திருக்கிறீங்க? எந்திரிச்சவங்க பயந்து நடுங்கி பக்கத்துல நிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. ஏன் கண்ணு? உங்களை பார்க்க தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்கண்ணு. நீங்கள் மட்டும்தானா அம்மா? ஆமாங்கண்ணு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏங்கண்ணு? இல்லை கேட்டம்மா. சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேங்கண்ணு, சாப்பிட்டேன். அவங்க என்னமோ பயந்து பதில் சொல்ல நீத்து போய் பேசுனதை பார்த்த இன்னொருத்தர், ஏ பார்வதிமா, ஐயா வேலையை பாரு. சரிங்கம்மா. ஐயா திட்டுறாங்கம்மா, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து வந்துடுறா. துணியெல்லாம் மாத்திட்டு சடங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு ஒரு 9:30 மணியாட்டு இருக்கும் பொழுது நீத்துக்கு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து பார்க்க அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணவ, ஹலோ யாரு, ஹலோ யாரு, சரியா கேட்கல. அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் பேசுறது சரியா கேட்காதனால ஹலோ யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொல்லப்பிறக்கமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து போய் மாட்டுக்கு வைக்கோல் புல் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறா. வைக்கோல் புல் இடக்கு வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஹலோ ஹலோன்னு பேசிட்டு திரும்பும் பொழுது வைக்கோல் புல்லுக்கு பின்னாடி ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. ஒரு பொண்ணு நல்லா தலைமுடி விரிச்சு கருப்பு கலர்ல வலது கையை வைக்கோல் போர்ல வச்சிருக்குது. கண்ணு ஒன்று மட்டும் வைக்கோல் போர்லேருந்து வெளியில தெரியுது. நீத்துக்கு அந்த பொண்ணு நல்லாவே கண்ணுக்கு தெரியுறா. நீத்து முதல்ல பார்த்துட்டு ஃபோனில் சிக்னல் சரியாக கிடைக்காதனால ஹலோ ஹலோன்னு பேசிக்கிட்டே மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்க இந்த பொண்ணு இன்னும் நீத்துவோ கண்ணு சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்குது. நீத்து டக்குன்னு எட்டி பார்க்க அந்த பொண்ணு நீத்துவை பார்த்து கையை வா வாங்குற மாதிரி காட்டுது. யாரா இருக்கும், எதுக்கு நம்மளை வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் கட் ஆன உடனே மறுபடியும் நீத்து போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. கரெக்டாக அப்போ தான் மறுபடியும் நீத்து வேண்டாம், அது யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்த பொண்ணுங்க விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் பொழுது 4 எட்டு வச்ச உடனே மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வச்சவ, ஹலோ யாருங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது வைக்கோல் போர்னுடைய இந்த பக்கத்தில் அந்த பொண்ணோட இடது கையும் அதே இடது கண்ணும் தெரியுது. அந்த பக்கமாக வலது கண் வலது கை தெரிஞ்ச மாதிரி இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து நல்லா வலது கை வலது கண்ணை போட்டுக்கிட்டு எப்படி கூப்பிட்டுச்சோ அதே மாதிரி இடது பக்கம் கூப்பிடவே நீத்துக்கு புரியாமல் ஃபோனை கட் பண்ணுறா. வைக்கோல் போருக்கு பின்னாடி தலைமுடி விரிச்சு போட்டுட்டு கண்ணு மட்டும் கருகருன்னு ஒரு பொண்ணு இடது கையில் காமிச்சு வாவான்னு கூப்பிட நீத்து மெல்ல மெல்ல நடந்து வைக்கோல் பக்கத்தில் போகிறான். வைக்கோல் போர்லேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக மெல்ல ஸ்டெப் வச்சு போய் யார் பாப்பா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க இப்போ கை எதுவுமே ஆட்டாமல் கண்ணு மட்டும் நீத்து பார்த்துட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கும் நீத்துக்கும் ஒரு 10 அடி வித்தியாசம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு மறுபடியும் வானு கூப்பிடுற கையை அடைச்சிக்கிறதுக்கு முன்னாடி, யாரு நீ, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, அங்கே பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும், வா இந்த பக்கம் வந்துரு, உங்கள் அம்மா கூட ஃபங்க்ஷனுக்கு வந்தியா, யார் நீ அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அந்த கண்ணால் பார்த்துக்கிட்டே கையை வானு கூப்பிட நீத்து மெல்ல மெல்ல போய் அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறா. நெருங்க அந்த பொண்ணோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத ஏதோ உணர்ந்தவ வேகமாக ஓடி போய் பார்க்க வைக்கோல் போருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அந்த கருப்பான உருவம் அந்த இடத்துல இல்லை. தலைமுடி விரிச்சு போட்டு கண்ணு கருப்பா தன்னை வானு கூப்பிட்ட பொண்ணு அங்கே இல்லாததை உணர்ந்தவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் நிற்க பின்னாடி இருந்து நீத்துவோட அம்மா, நீத்து சீரு கொடுக்கறதுக்காக மாமனார் வீட்டில் வந்திருக்காங்க, வா நீத்து அப்படின்னு கூப்பிட நீத்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக அங்கேருந்து எடுத்து வச்சு வந்து பின்னாடி வைக்கோல் போருக்கு பார்க்குறா. இப்போ அந்த குழந்தை அங்கே இல்லவே இல்லை. மெல்ல மெல்ல நடந்து ஃபோனையும் பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட ஏறி கொல்லை பக்கம் ஸ்டெப்ஸ்லேருந்து பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வர, அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்த அடுத்த நிமிஷம் வைக்கோல் போகிற திரும்பி பார்க்குறா. அந்த பொண்ணு அதே மாதிரி அங்கே நின்றுட்டு அதே ஒத்த கண்ணில் நீத்துவை கையை காமிச்சு வா வான்னு கூப்பிடுது. நீத்துக்கு ஒரு நிமிஷம் உசுரே இல்லை. ஃபோன் கால் வர அந்த பொண்ணு வா வான்னு கூப்பிட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீத்து அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்குறா.